வணக்கம். இப்போ ஃபேன் காயில் யூனிட்டுக்கு வைரிங் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 2 போல் எம்சிபி ஒன்று, 24 வோல்ட் ஏசி தெர்மோஸ்டாட் ஒன்று, டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று, 24 வோல்ட் ஏசி ரிலே ஒன்று. இது ஃபேனுக்கு. இன்னொரு ரிலே வால்வுக்கு. இது 24 வோல்ட் ஏசி ரிலே 2. இப்போ வைரிங் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 போல் எம்சிபியோட அவுட்புட்ல இருந்து பேஸ்ட் நியூட்ரல் எடுத்துட்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு ஆர்சி அண்ட் ஆர் ரெண்டையும் லூப் பண்ணிட்டு அதுல ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து 0 வோல்ட் எடுத்துட்டு தெர்மோஸ்டாட்ல காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா இந்த ஒய்ல இருந்து ஒரு வயர் எடுத்து ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த ரிலே வால்வு கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒய்ல இருந்து ஒரு வயர் எடுத்து ரிலே A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா ரிலே A2க்கு 0 வோல்ட்டை டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. A2 0 வோல்ட். அடுத்ததா பிரேக்கர்ல இருந்து டைரக்டா ஒரு பேஸ் எடுத்துட்டு ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இதோட NO இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வால்வோட ஓப்பன் டெர்மினல்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா அதோட NCல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு க்ளோஸ் டெர்மினல்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது 2 வே வால்வு. NOல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு ஓப்பன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. NCல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு க்ளோஸ்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது 2 வே வால்வு. அடுத்து இந்த வால்வுக்கு காமன்ல ஒரு நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். அதை டைரக்டா பிரேக்கர்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா ஃபேனுக்கு வயரிங் பார்க்கலாம். ஃபேனுக்கு தெர்மோஸ்டாட்ல இருந்து ஜில இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேவோட A2க்கு டிரான்ஸ்ஃபார்மரோட 0 வோல்ட்டை கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா இப்போ கண்ட்ரோல் வயரிங் முடிஞ்சிருச்சு. இதுக்கு ஃபேனுக்கு பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேனுக்கு பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா, பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேவோட NOல இருந்து அவுட் எடுத்துட்டு ஃபேன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஃபேனுக்கு நியூட்ரலை ஃபேனோட நியூட்ரலை டைரக்டா பிரேக்கர்ல நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க அவுட்புட்ல. இப்போ பவர் வயரிங் அண்ட் கண்ட்ரோல் வயரிங்கை பற்றி பார்த்தாச்சு. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேக்கர் ஆன் பண்ண உடனே டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக இன்புட் 230 வோல்ட் போயிட்டு 230 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணி 24 வோல்ட் ஏசி தெர்மோஸ்டாட்டுக்கு வந்துடும். இது தெர்மோஸ்டாட் ஆன் ஆன உடனே ஜில இருந்து சிக்னல் ஃபேனுக்கு A1க்கு போயிட்டு இந்த ரிலே ஆன் ஆகும். அப்போ ரிலேவோட காமன்ல இருக்கிற 230 வோல்ட் ரிலே ஆன் ஆன உடனே NOல இருக்கிறது NC ஆகி ஃபேனுக்கு பவர் கனெக்ட் ஆகி ஃபேன் ஒர்க் ஆகும். அடுத்ததா ஒய்ல இருந்து சிக்னல் போயிட்டு ரிலே 2 வால்வோட A1ல கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த ரிலே ஆன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது காமன்ல இருக்கிற 230 வோல்ட் ரிலே ஆன் ஆன உடனே NOல இருக்கிறது NC ஆகி வால்வு ஓப்பன் ஆகும். இப்போ கூல் மோடு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ டிமாண்ட் இல்லைன்னா ஒயில இருக்கிற சிக்னல் கட் ஆகிரும். ரிலே ஓப்பன் ஆன உடனே அப்போ அந்த நேரத்தில் இருக்கிறது காமன்ல இருக்கிற பவர் NC வழியா போயிட்டு வால்வை க்ளோஸ் பண்ணும். இந்த வயரிங் உங்களுக்கு புரியலைன்னா நான் லிங்க்ல டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இதுக்கு தேவையான மெட்டீரியல் 2 போல் எம்சிபி ஒன்று, 24 வோல்ட் ஏசி தெர்மோஸ்டாட் ஒன்று, ஒரு 24 வோல்ட் ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று, 24 வோல்ட் ஏசி ரிலே 2 வேணும்.
இந்த ரிலேல கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா காமனில் வந்து இன்புட் கனெக்ட் பண்ணணும். இதோட அவுட்டில் வந்து நம்ம NO அல்லது NCயில் நம்மளுக்கு எது தேவையோ நம்ம அதை எடுத்துக்கலாம். Okay, thank you for watching video.